ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் ஒரு ஸ்மார்ட் போனால ஒரு பெண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியா மாறிச்சு. ஒரு பெண்ணு இறந்து போனா, ஆனா அதுக்கு பிறகு நடந்த அதிர்ச்சியான சம்பவம் தான் இந்த பாப்புறோம். அந்த பெண்ணு இறந்த பிறகு அவள் வந்து கல்லறைக்கு போய் புதைக்கிறாங்க. ஆனாலும் அவள் திடீர்னு கல்லறையில அவளுடைய நாக்கு வெளில வருது, காதுல இருந்து பூச்சிகள் எல்லாம் வெளில வருது. இதை பார்த்து அருந்து போன எல்லா மக்களும் ஓடுறாங்க. சரி, என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊர்ல அப்துல் கலாம் என்ற ஒருத்தர் வாழ்ந்துருக்காரு. அவருடைய மனைவி மகளோட ரொம்ப சந்தோஷமா வந்து வாழ்ந்துருக்காரு. அவருடைய மனைவி பாத்திமா மகள் சைனப்போட சந்தோஷமா வாழ்ந்துருக்காரு. ஏன்னா ஒரே மகள்ன்றதால உலகமே இவள் தான் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. அவருடைய மகளும் ரொம்ப சந்தோஷமா வந்து வளர்ந்துருக்கா, பாசத்துல வந்து வளர்ந்துருக்கா. இப்பதான் நாளுக்கு நாள் பாசம் அதிகமாயிட்டே வருது. ஆனாலும் அவருடைய அப்பா அப்துல் கலாம் சொல்றாரு, இது போல பாசமா வந்து வளர்க்காத, பாசமா வளர்த்தா பின்விளைவும் பெருசா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அவங்களுடைய அம்மா பாத்திமா கேட்கவே இல்லை. தன்னுடைய மகள் தான் தனக்கு உசுறு, தனது மகள் இல்லனா என்னுடைய வாழ்க்கையே இல்லை அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இப்ப நாட்கள் சில ஓடுது. அவளுக்கும் வயசு 15ஆவது, ஸ்கூல் போயிட்டு வந்துருக்கா. இந்த இடத்துல தான் அவ எப்போதுமே டிவி பாக்குறது, மேக்கப் பண்றது, இப்படி அவளுடைய செயல் மோசமாயிட்டே இருக்கு. இப்ப இதை எல்லாமே அவருடைய அம்மாவும் கணிக்கிறாங்க. பாசத்தால அவங்க கண்டுக்கவே இல்லை. இப்பதான் அப்துல் கலாம் வெளில போயிட்டு வீட்டுக்கு வந்து வராரு. மகள் வந்து மேக்கப் போட்டு அவர் ரொம்ப அவளை வந்து அழகப்படுத்திட்டு இருக்கா. அவர் வந்தது கூட பார்க்காம மேக்கப்லயே வந்து ஊறி போயிருக்கா. இப்ப பலர்னு கண்ணத்திலேயே வந்து அறையிறாரு. அதிர்ச்சி அவரா. இப்பதான் உன்னை பத்தி வெளியில என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு அவர் கோபமா பேசுறாரு. பாத்திமாவோட வந்து அப்துல் கலாம் கேக்குறாரு, நான் எவ்வளவு சொன்னேன், நீ கேட்கவே இல்லை. மகளை இவ்வளவு கேவலமா வந்து வளர்த்துட்டு இருக்க. அவ எப்போதுமே மேக்கப் போட்டுட்டு யாரோ ஒரு இளைஞனிடம் பேசிட்டு இருக்கா. இப்ப உறவினர்கள்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இது எங்க போய் முடியுமோ அப்படின்னும் அவரு வந்து கேக்குறாரு. ஆனா அவருடைய மனைவி பாத்திமா அதெல்லாம் சரியா போயிடுவா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப அவருடைய மகள் எதிர்த்து கேட்கிறா. இத மகளை வந்து ஓங்கி ஒரு அறை வந்து அறையிறாரு. இப்பதான் அவருடைய மகள் என்ன பண்றானா கோவப்பட்டு இருக்கா. இப்ப பாத்திமா அவருடைய மகளை வந்து ஆச்சிட்டு போறாரு. இப்ப பாத்திமாவிட அப்துல் கலாம் வந்து பேசுறாரு, இதே போல நீ வந்து வளர்த்துருந்தா பிற்காலத்துல பெரிய ஒரு விளைவா வந்து ஏற்படும் போது நீ ரொம்பவே வருத்தப்பட போற அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப பாத்திமா எதை பத்தியுமே கவலைப்படல, அவருடைய மகளை வந்து ஆச்சிட்டு போயிடுறா. இப்பதான் அப்துல் கலாம் வறுமை காரணமா வேலை செய்யறதுக்காக துபாய் கிளம்புறாரு. இப்ப துபாய் போகும்போது அவருடைய மகளிடம், அம்மா நீ நல்லபடியா பாத்துக்க, எதுவும் மனசுல நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புறப்படுறாரு. இப்ப போன கொஞ்ச நாள்லயே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்ப ஜைனப் ரொம்ப சுதந்திரமா வந்து தெரியுறா. இப்ப அவருடைய அம்மாவிடம், அம்மா நான் வந்து வீட்டுல தனியா இருக்கிறது ரொம்பவே போர் அடிக்குது, எனக்கு ஒரு போன் வேணும் அப்படின்னு அவ கேட்கிறா. இப்பதான் அவருடைய அம்மா சொல்றாங்க, உனக்கு எதுக்கு போன்லாம் வந்து வேணாம், நல்லபடியா படிச்சு நல்லபடியா கல்யாணம் பண்றதை பாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ஜைனப் ரொம்ப கோவப்பட்டு, நீ போன் வாங்கி கொடுக்கலன்னா நான் காலேஜ் போக மாட்டேன், நான் உங்க கூட பேச மாட்டேன், வெளில போக மாட்டேன் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. இப்ப மகள் இப்படி அழுவதை நினைச்சு பாத்திமா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்பதான் சரி, நான் உனக்கு மொபைல் வாங்கி தரேன், ஆனா நான் சொல்றது போல வீட்டுல வந்து ரொம்ப அமைதியா இருக்கணும், இது போல பிரச்சனை எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப ஜைனப்பும் சரின்னு சொல்றான். இப்ப சரி அப்படின்னு ஒரு கடைக்கு போயிட்டு மொபைல் வாங்கி தராங்க. அதை பார்த்து ஜைனப் ரொம்ப சந்தோஷமடைறா. இப்ப நேரா வீட்டுக்கு வராங்க. பாத்திமா போயிட்டு, அம்மா எனக்கு அந்த போனை பத்தி கொஞ்சம் சொல்லு, போன் எப்படி இயங்குது, எப்படிலாம் வந்து போன் பண்ணலாம் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு கேக்குறா. இப்பதான் ஜைனப் ரொம்ப கோவப்பட்டு, அம்மா உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைலாம், உன்னுடைய வேலையை போய் நீ பாரு, உனக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சு நினைக்காத அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசுறா. அதனால பாத்திமா கொஞ்சம் வருத்தப்பட்டு தனியா வந்து போய் உட்காந்துறாங்க. இப்ப நாட்கள் ஓடுது. இப்ப எப்போதுமே ஜைனப் போன் கையுமா எப்போதுமே இருந்திருக்கா. எந்த நேரத்தாலும் பாட்டு கேட்கறது, இல்ல நண்பர்களிடம் பேசுறது, சாட் பண்றது அப்படின்னு எப்போதுமே அவ போன் கையுமா இருக்கா. இப்படியே வந்து போயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் அவளுடைய தொல்லை வந்து அதிகமாகிட்டு இருக்கு. இப்பதான் பாத்திமா வந்து வெளில போயிட்டு வீட்டுக்கு வரா. இப்ப போன் கையுமா இருக்கிறத பார்த்துட்டு ஒரு முறை கேட்கிறா, நீ ஏன் இப்படி போன் கையுமா இருக்கிற, ஒரு வீட்டு வேலை கூட செய்யவே மாட்டேன், எல்லா வேலையும் நான் எப்படி செய்ய முடியும், அது மட்டும் இல்லாம இது ரம்ஜான் காலம் வேற, நான் எப்போதுமே நோன்பு இருக்கிறேன், நீ நோன்பு இருந்து கடவுளிடம் உண்மையா இரு அப்படின்னு பாத்திமா அன்பா சொல்றாங்க. நான் எவ்வளவு அமைதியா இருக்கிறேன், இப்படி அமைதியா இருந்திருக்கணும், ஆனா ஆறாவரமா எப்போதுமே போன் கையுமா போனை பார்த்துட்டு கடவுளை மதிச்சு நட, எல்லாமே கடவுள் உன்னை கவனிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்கள ஒரு பொருட்டாவே நினைக்கல, கடந்து போயிடுறா. இப்ப நாட்கள் சில ஓடுது. நாளுக்கு நாள் பிரச்சனையும் அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த இடத்துல தான் அவருடைய பள்ளி நண்பன், ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவங்க கூட சாட்டிங் பண்றான். எப்போதுமே அவங்க 2 பேரும் சாட் பண்ணிட்டு பேசிட்டு இருந்திருப்பாங்க. இதை பார்த்தும் பாத்திமா ரொம்ப வருத்தப்படுறா. இந்த இடத்துல தான் தனது மகளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் அப்படின்னு ரொம்பவே பயந்துடுறாங்க. இப்ப ஜைனப்பிடம் வந்து, நீ இப்ப ராத்திரி ஃபுல்லா தூங்காம போன் கையமாவே இருக்க, யாருமே பேசிட்டு இருக்க, என்னமோ பண்ணிட்டு இருக்க, ஒண்ணுமே புரியல அப்படின்னும், நான் ஏன் உனக்கு போன் வாங்கி கொடுத்தேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னும், போனை தூக்கி எறிஞ்சிட்டு வேலையை பாரு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்பதான் ஜைனப் ரொம்ப கோவமா, அது என்னோட இஷ்டம், நான் யார்ட்டாலும் பேசுவேன், நீங்க இது கேட்க கூடாது, இன்னொரு முறை கேட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியாது அப்படின்னு அவ கத்துறா. இப்ப பாத்திமா ரொம்ப வருத்தப்படுறாங்க, நம்ம போன் வாங்கி கொடுத்து ரொம்ப தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நாட்கள் ஓடுது. இப்பதான் ஒரு நாள் அவளோட ரூம்ல திடீர்னு போய் பாக்குறாங்க. அரைக்குறைய ஆடை உடுத்திருக்கா. அவ செல்ஃபி எடுத்து யாருக்கும் போட்டோ வந்து அனுப்பியிருக்கா. இதை பார்த்து பாத்திமா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்படி ஒரு மோசமான விஷயத்தை பண்றிய, நம்ம குடும்பமானத்தையே அழிச்சிட்டியே, கொஞ்சம் கூட கடவுளுக்கு பயந்துருக்கியா, கொஞ்சம் கூட குடும்பத்துக்கு பயப்படுறியா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இந்த இடத்துல ஜைனப் ரொம்ப கோவப்பட்டு ஓங்கி பாத்திமா வந்து அடிக்கிறாங்க. இவருடைய விஷயத்துல நீ தலையிடக்கூடாது, நீ எனக்கு அம்மாவே இல்லை அப்படின்னு அடிக்கிறான். அடிச்சிட்டு இருக்கும் போது அப்துல் கலாம் வெளிநாட்டுல இருந்து, அதாவது துபாயில இருந்து அங்கேருந்து வந்துடுறாரு. அவர் சொல்லாம கொள்ளாம நம்ம ரம்ஜான் மாதத்துல வீட்டுல போய் கொண்டாடலாம் அப்படின்னு அவர்
வராரு. வீட்டுக்கு வந்து அந்த நிகழ்வை பார்த்து அவர் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறாரு. இப்பதான் ஜைனப்பிட வந்து நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஜைனப் விலகிட்டு ஓங்கி அறைறாரு. இப்ப பாத்திமா கீழே உட்காந்து அழுகுறாங்க. நான் பண்ண மிகப்பெரிய தவறு, எனக்கே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னும். அவ போன் கேட்டா போன் நான் வாங்கி கொடுத்தேன், ஆனா அவ எப்போதுமே போன் கையுமா இருக்கா, இந்த மாதிரி சில மோசமான விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அப்துல் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்பதான் அப்துல் கலாம் சொல்றாரு, நான் உன்னிடம் எத்தனை முறை சொல்றேன் அவளுக்கு போன் வாங்கி தராத, அப்படி போன் வாங்கி தந்தா மிகப்பெரிய விளைவு வந்து ஏற்படும், மிகப்பெரிய ஆபத்தா நீ சந்திப்ப அப்படின்னு நான் சொன்னேன், ஆனா நான் கேட்கவே இல்லை. இப்ப அவருடைய விளைவு எவ்வளவு தூரம் வந்து நிக்குது பாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனாலும் அவருடைய மகள் அவன் அப்பா சொல்றத கொஞ்சம் கூட காலையை கேட்காம அவ போயிடுறா. இப்பதான் அவளுடைய ரூம்ல அவருடைய பாய் ஃப்ரெண்ட் கூட அவன் வந்து பேசிட்டு இருக்கா. வீட்டுல அப்பா வந்தது, சண்டை நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். அவனும் ஜெயனப் மேல பரிதாபப்பட்டு ரொம்ப பாசமா பேசுறான். இப்ப அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் சொல்றான், உனக்கு உன்னுடைய வீட்டுல சுதந்திரம் இல்ல, உன்னை ரொம்ப துன்புறுத்துறாங்க, அதனால உன்னோட அப்பா சம்பாரிச்ச இந்த காசு பவுன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரு, நம்ம எங்கேயாவது ஓடி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு பாத்திமாவும் சரின்னு சொல்றான். ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது நகை பவுனு காசு எல்லாம் எடுத்துட்டு அவ அங்கிருந்து இரவோட இரவா வெளியே போறான். அவனோட நண்பனும் ரயில்வே ஸ்டேஷன்ல காத்திருக்கான். இப்ப அவனிடம் போயிட்டு நம்ம போலாம் அப்படின்னு சொல்றான். இப்பதான் அவன், ஜெயனப் நீ இங்க ஒரு நிமிஷம் இரு, உடைய பேக் எல்லாம் கொடு, கொஞ்சம் பவுனம் மட்டும் கொஞ்சம் அடகு வச்சு பணம் வாங்கிட்டு வரேன் என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்த அந்த பேக்கை வாங்கிட்டு அவன் போறான். போனவன் ஜெயனப் அங்கேயே காத்திருக்கா. ஆனாலும் போனவன் திரும்பி வரவே இல்லை. ஒரு நிமிஷம் அவ அழுந்து போறா, ஏமாற்றப்பட்டுட்டோமோ அப்படின்னு அவ அப்பதான் வந்து உணர்றா. இப்பதான் அவ அழுதுட்டு இருக்கா. அங்கதான் ஒரு பெரியவர் வர்றாரு. என்னமா பிரச்சனை, ஏன் இங்க அழுதுட்டு இருக்கு அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. இப்பதான் ஜெயனப் சொல்றான், இது போல ஒரு இளைஞன் வந்து என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னும், திருமணம் செஞ்சுக்கலாம்னு வர சொன்னா நகலையும் எடுத்துட்டு ஓடிட்டான் அப்படின்னும் அவர் சொல்றா. என்னோட பவுனு காசு எல்லாமே போயிடுச்சு, இதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னும் அவ அழுதுட்டு இருக்கா. அந்த பெரியவரும் அவனை கடவுள் தண்டிப்பாரு, நீ செஞ்ச செயலுக்கு உனக்கான தண்டனையை கடவுள் கொடுத்திருக்காரு, சரி நீ எது நடந்தாலும் நடக்கட்டும், நீ வீட்டுக்கு போ அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஜெயனப் வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் உணர்ந்து அவங்க எல்லாமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப பணம் காசெல்லாம் போச்சு அப்படின்னு ரொம்ப கதறாங்க. இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுல வந்து தங்கியிருக்காங்க. ஆனா ஜெயனப்புக்கு அவங்க காசு பணம் போனதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லை, எப்போதும் இருக்கிற போதே அவளும் வந்து இருக்கிறா. ஆனா திடீர்னு அந்த இளைஞன்ட்டு இருந்து ஒரு மெசேஜ் வருது, எனக்கு இன்னும் காசு பணம்லாம் வேணும், இன்னும் காசு பணம் அனுப்பல அப்படின்னா நீ அனுப்புற அந்த நிறுவன படத்தெல்லாம் நான் வெளியில விட்டுருவேன், உடைய உறவினர்களுக்கும் உடைய அப்பா அம்மாவுக்கும் அனுப்பிட்டுரும் அப்படின்னு அவன் சொல்றான். ஜெயனப்புக்கு பயங்கர அதிர்ச்சி, என்னோட வீட்டுல ஒரு ரூபா கூட இல்ல, என்னோட அப்பாவும் ஏழை ஆயிட்டாரு, நான் என்னோட காசே இல்ல, அதெல்லாம் கொடுக்க முடியாது சொல்றான். ஆனா அடுத்த நிமிஷம் அவன் பண்ணதான் பயங்கர அதிர்ச்சி. ஜெயனப்போட உறவினர்கள் யாரெல்லாம் Facebookல இருக்காங்களோ எல்லாத்துக்கும் தொடர்பு கொண்டு இவளோட போட்டோவை வந்து பரப்புறான். அப்துல் கலாம் மசூதிக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாரு. இப்ப எல்லா உறவினர்களும் அவரை எல்லாம் கேலியே பேசுறாங்க, உடைய மகள் இவ்வளவு கேவலமானதுட்டா, இப்படி ஒரு மகளை பெற்றதுக்கு நீ பெக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாம் கண்டபடி திட்டுறாங்க. அப்பதான் அப்துல் கலாமுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது, அப்படியே வந்து இறந்துறாரு. அவர் இறந்தாலும் அவருடைய வீட்டுல எல்லாரும் அதுட்டு அவர் வந்து கல்லறை கொண்டு போறாங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் கலவிடாம ஜெயனப் அவருடைய பார்ட்டி ஹாலுக்குன்னு போயிட்டு சந்தோஷமா பார்ட்டி கிளப்ல வந்து டான்ஸ் போட்டு கேள்வி கேட்கறதுக்கு இனிமே யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு அவன் சந்தோஷமா இருக்கிறான். ஆனா நாட்கள் சில ஓடுது, ஜெயனப் வெளில போறது இரவு 1 மணிக்கு வர்றது 2 மணிக்கு வர்றதுன்னு அவளுடைய போக்கு இருந்துட்டு இருக்கு. இப்பதான் ஜெயனப்புக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருமோ, அவ எத்தனை மணிக்கு வரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பாத்திமா அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி CCTV கேமராவும் வைக்கிறாங்க. இப்ப இதை பார்த்து ஜெயனப் ரொம்ப ஆத்திரமடைறா, என்னை கண்காணிக்க நீ கேமராலாம் வைக்கிறியா அப்படின்னு அவருடைய அம்மாவிடம் கோவமா பேசுறா. இப்ப அவருடைய அம்மாவையும் அடிக்கிறா. பாத்திமா ரொம்ப வருத்தப்படுறாங்க, உடைய நலனுக்காக தான் நான் இவ்வளவு செய்யறேன், உடனே நான் இருந்துட்டேன் அப்படின்னா எனக்கு யாருமே இந்த உலகத்துல இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ஜெயனப் அதை பத்தி கவலையப்படாம வீட்டுல இருந்திருக்கா. இப்பதான் திடீர்னு ஒரு நாள் ஜெயனப் வீட்டுக்கே வரல. அவனுடைய அம்மாவுக்கு ரொம்ப சந்தேகமாச்சு, என்ன தனது மகள் இரவு 9-10 மணிக்கெல்லாம் வந்துருவா, ஆனா இன்னைக்கு காணுமே, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பல விதமா வந்து யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல CCTV கேமரா எல்லாம் பாக்குறாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்ப போலீஸ் வந்து எல்லாத்தையும் ஆய்வு பண்றாங்க, CCTV கேமரால இருந்து எல்லாமே ஆய்வு பண்றாங்க. இப்ப அவங்க காட்டுக்கு போயிட்டு எல்லா பகுதியும் தேடுறாங்க. அங்க ஒரு பெண்ணு இறந்து கிடக்குறா, கைப்பற்றி உடனடியா பரிசோதனை பண்றாங்க. இப்ப நேரா வந்து ஜெயனப்போட அம்மாவிடம் இது போல உன்னுடைய மகள் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டு பாத்திமாவுக்கு தாங்க முடியல, திடீர்னு மயக்கம் அடைஞ்சு கீழே விழுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் சேர்க்கறாங்க. பாத்திமா வீட்டுக்கு ஜெயனப் வந்து கொண்டு வராங்க, அவருடைய உடலை கிடத்துறாங்க. இப்ப அந்த உறவினர்கள்லாம் சேர்ந்துட்டு சரி குளிப்பாட்டலாம் அடக்கம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவ உடம்புல தண்ணி ஊத்துறாங்க. ஆனா திடீர்னு பயங்கரமான ஒரு வாடை வருது, எல்லோரும் அந்த வீட்டை விட்டு தெரிச்சு வெளியே ஓடிடுறாங்க. இப்பதான் அங்க உள்ளவங்க கேக்குறாங்க என்னாச்சுன்ட்டு. ஜெயனப்ப குளிப்பாட்ட முடியாது, ஏன்னா அவரோட உடல்ல இருந்து பயங்கரமான வாடை வருது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்மளுடைய மதப்படி குளிப்பாட்டாம அடக்கம் பண்றது ரொம்பவே தப்பு, அதனால குளிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 2 சொம்பு தண்ணி ஊத்தி குளிப்பாட்டு உடனடியா தூக்கம் முற்படுறாங்க. இப்பதான் தூக்குறாங்க, ஆனாலும் 6-7 பேர் தூக்குறாங்க, தூக்க முடியல. இப்பதான் மேல ஒரு 6 பேர் கூப்பிட்டு வச்சு தூக்குறாங்க. அவ வந்து 10 பேரோட கிணம் அவர் ஒரு உடல்ல இருக்கு. இப்ப
பயங்கரமான மழை வருது. செம்ம மழை வந்து அடிச்சிட்டு இருக்கு. அங்க எல்லா பகுதியிலும் வெள்ளம் ஓடிட்டு இருக்கு. இப்பதான் ஜெயனப் வந்து அடக்கம் பண்ண முடியாது. மழை முடியட்டும் அப்படின்னு காத்திருக்காங்க. இப்ப மேல 2 நாள் ஆகுது. அந்த வீடெல்லாம் வாட வர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல தான் அந்த ஊர்ல முக்கிய தலைவர் சாகப்பிடம் போய் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப சாகப் நம்ம இவ்வளவு நாள் வச்சிருக்க கூடாது. ஒரு பெண்ணு இறந்து இவ்வளவு நாள் ஆச்சு. ஆனாலும் இப்ப வந்து வச்சிருக்கிறது ரொம்பவே தப்பு. உடனடியா நம்ம அடக்கத்துக்கு ரெடி பண்ணோம் அப்படின்னு சுடுகாடு கொண்டு போய் புதைக்கலாம்னு பாக்குறாங்க. ஆனாலும் தோண்டப்பட்ட கல்லறையில ஃபுல்லா திடீர்னு நிறைய தண்ணி ஊறி வந்துருது. இப்ப தண்ணி நின்னோடனே சரி அடுத்த இடத்துக்கு தோண்டலாம் அப்படின்னு அடுத்த இடத்துக்கு தோன்றாங்க. ஆனா அங்கேயும் தண்ணி ஃபுல்லா வந்துருக்கு. இப்ப அங்க எல்லா மக்களுமே பயங்கரமா அதிர்ந்து போறாங்க. இப்படியே விடக்கூடாது, தண்ணி எல்லாம் இறச்சி விடுங்க, நம்ம அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல தண்ணி எல்லாம் வந்து வெளியெடுத்துறாங்க. ஆனாலும் அப்பவும் தண்ணீர் வத்தல. இப்பதான் சாகப் சொல்றாரு, இந்த பெண்ணுக்கு ஏதோ அடங்காத ஆசை இருக்கு. இந்த பெண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்பதான் உறவினர் எல்லாம் சொல்றாங்க, அந்த பெண்ணு போன் கையுமா எப்போதும் இருப்பா, பாட்டு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்பதான் சாகப் சொல்றாரு, சரி அந்த பெண்ணோட போன் எடுத்துருவாங்க, அதே போல ஹெட்போனு எல்லாத்தையும் கொண்டு வாங்க, பாட்டு போடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே போல அந்த பெண்ணு மேல அவருடைய போனை வச்சு இப்ப பாட்டு போட்டுடுறாங்க. அடுத்த சில மணி நேரத்திலேயே அங்க அனைத்தும் சீராகுது. சரி அப்படின்னு அந்த பெண்ணையை வந்து புதைக்க போறாங்க. இந்த இடத்துல தான் அவளை நாக்கு திடீர்னு வெளில வருது, காதுல இருந்து புழுக்கெல்லாம் வெளில வருது. இதை பார்த்துட்டு அங்க உள்ள மக்கள் எல்லாம் ஓடுறாங்க. இப்பதான் சாகப் சரி இந்த பெண்ணு ஏதோ பயங்கரமா தவறு செஞ்சிருக்கா, அதனாலதான் இந்த அளவுக்கு வந்து ஆயிருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்பதான் சரி அவருடைய அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அவருடைய அம்மாவும் கோமானிலிருந்து நினைவு வருது, எழுந்திரிச்சு பாக்குறாங்க. இப்பதான் ஜெயனப் இறந்ததை எல்லாரும் சொல்றாங்க. இதை கேட்டு அவருடைய அம்மா பாத்திமா கதறி அழுகுறாங்க. இப்பதான் சாகப் சொல்றாரு, உன்னுடைய மகள் ஜெயனப் இறந்த பிறகு அவ பல விதமான இன்னல்களை சந்திச்சுட்டு வரா, உன்னுடைய மகள் ஏதாவது பாவம் செஞ்சாலா அப்படின்னு அவர் வந்து கேட்கிறாரு. இப்பதான் பாத்திமா ஒவ்வொன்னா நினைவு கூறுறாங்க. அவ பண்ண தவறுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அப்படின்னு அழுகுறாங்க. பாத்திமாவும் அவ செஞ்ச தவறு எல்லாமே சொல்றாங்க. அவ வளர்ந்து ஸ்கூலுக்கு போன பிறகு சொல்றது கேட்காதது, ஏதாவது பண்டிகை காலங்கள்ல கடவுளை மதிக்காதது அப்படின்னு அவருடைய ஒவ்வொரு செயலையும் அடிக்கிட்டே போறாங்க. கடைசியில் நடந்த அதிர்ச்சியான விஷயங்களையும் அவங்க சொல்றாங்க. நீங்க ஒரு வார்த்தை மன்னிச்சுட்டு சொல்லுங்க, மன்னிச்சுட்டு சொன்னாவே அவருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும், அதனால இதுக்கு பிறகு எந்த தவறு நடக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் அவருடைய அம்மாவிடம் எல்லாத்தையும் சொன்ன பிறகு அவருடைய அம்மாவும் சரி அப்படின்னு பிரார்த்தனை பண்றாங்க. கடவுளிடம் நான் அவளை மன்னிச்சுட்டேன், அவளுக்கு இறந்த பிறகு அவருடைய ஆத்மா சாந்தி அடைச்சோம் அப்படின்னு அவங்க வேண்டிக்கிறாங்க. இப்ப அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, திரும்ப கல்லறையில வந்து அடக்கம் பண்ணிட்டு அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. எப்பொழுதுமே ஒரு பெண்ணு ரொம்பவே அடக்கமா இருக்கணும். ஒரு பெண்ணு எப்படி இருக்கணுமோ அப்படிதான் வந்து இருக்கணும். அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சு. எந்த ஒரு செயலும் அளவுக்கு மீறி போகும்போது அவருடைய விபரீதம் ரொம்ப பெருசா இருக்கும். இந்த வீடியோ பேசுகிறேன். மீண்டும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.